வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரசுக்கும் இடையிலான கூட்டாண்மை பொதுவான ஜனநாயக மாண்புகளை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு இன்று அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஒவ்வொருவரும் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று குடியரசு துணைத் தலைவரை முதலமைச்சர் திரு ரங்கசாமி சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து மனு கொடுத்தார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரசுக்கும் இடையிலான கூட்டாண்மை சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொதுவான ஜனநாயக மாண்புகளை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக சைப்ரஸ் சென்றுள்ள அவர் இன்று நிக்கோசியாவில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோ கிறிஸ்டோ டூலிடஸ்டுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். 2047ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் விக்சித் பாரத் தொலைநோக்கு திட்டத்திற்கும் 2035ஆம் ஆண்டிற்கான சைப்ரஸின் வளர்ச்சி திட்டத்திற்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருப்பதாகவும் இந்த ஒற்றுமைகளின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இருதரப்பு கூட்டாண்மைக்கு வடிவம் கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டங்களுக்கு சைப்ரஸ் அளித்து வரும் ஆதரவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். தீவிரவாதம், ஆயுத கடத்தல் மற்றும் போதை மருந்து கடத்தலை தடுப்பதற்கான தகவல்களை நிகழ்நேரத்தில் பகிர்ந்து கொள்ள இரு நாடுகளுக்கும் இடையே கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் திட்டத்தையும் அவர் அறிவித்தார். மேற்காசியா மற்றும் ஐரோப்பாவில் தற்போது நிலவும் பிணக்குகள் குறித்து பிரதமர் கவலை வெளியிட்டார். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளத்தை மேம்படுத்துவதில் மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே பொருளாதார நெடும்பாதை அமைக்கும் திட்டத்தின் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. பிரதமரின் சைப்ரஸ் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். சைப்ரஸில் அந்நாட்டு அதிபருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இடையே முன்னதாக பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. வர்த்தகம், முதலீடு, உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் கலாச்சாரத்துறையில் உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சைப்ரஸில் ஆயுர்வேதம் மற்றும் யோகா பிரபலமாகி வருவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். முன்னதாக சைப்ரஸ் அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் சந்தித்த போது சைப்ரஸ் அதிபர் அந்நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான மக்காரியோஸ் 3 கிராண்ட் கிராஸ் விருதை திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். பிரதமர் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இது 140 கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம் என்று கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு இன்று அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. லடாக் யூனியன் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், உத்தரகண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தின் பனிமூடிய பகுதிகளில் மட்டும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து கூடுதல் விவரங்கள். வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதலாவது கட்டத்தில் வீடுகள் பட்டியலிடப்பட்டு வீடுகளின் நிலை மற்றும் வீட்டு அளவிலான வசதிகள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்படும். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு நபரின் சமூக பொருளாதார நிலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட இதர தகவல்கள் 2வது கட்டத்தில் சேகரிக்கப்படும். இம்முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதி விவரங்களும் சேகரிக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் பணிகளில் மொத்தம் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களும் 1.3 லட்சம் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இதர அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இம்முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மொபைல் செயலி மூலம் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும். தங்களை பற்றிய விவரங்களை தாங்களே சமர்ப்பிக்கும் வசதிகளும் மக்களுக்கு வழங்கப்படும். தரவுகளின் சேகரிப்பு, அனுப்புகை மற்றும் சேமிப்பு உட்பட எல்லா கட்டங்களிலும் டேட்டா பாதுகாப்பை உறுதிப்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது இந்தியாவின் 16வது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் விடுதலைக்கு பிந்தைய 8வது கணக்கெடுப்பாகவும் அமைகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் ஒவ்வொருவரும் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், குறிப்பாக தேசிய பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகளில் அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படுதல் அவசியம் என்றார். நாட்டிற்கு அமைதிதான் முக்கியம் என்றும் எப்போதும் போருக்கு தயாராக இருப்பதே அமைதிக்கான உத்தரவாதம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றி மற்றும் கட்டுப்பாடுடன் கூடிய அணுகுமுறையால் இந்தியாவிற்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை ஆதாரங்களை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்தி பூமி தாயை காயப்படுத்தக் கூடாது என்றும் சரியான முறையில் சரியான அளவில் இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்துவதில் முக்கிய கவனம் தேவை என்றும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விழாவில் பேசுகையில், மரம் நடுதல், நகரத்தின் தூய்மையை பராமரித்தல் மற்றும் ஆறுகளை பாதுகாப்பதும் தேசப்பற்றுதான் என்றார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான தூதர்களாக செயல்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான வாழ்விற்கு தூய்மையான சுற்றுச்சூழல் அவசியம் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில் வலியுறுத்தினார். பிரதமர் கூறியபடி பெஸ்ட் புதுச்சேரியாக திகழும் புதுச்சேரியில் வறுமை இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு வைத்தியலிங்கம், திரு செல்வ கணபதி, அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், ஜிப்மர் இயக்குனர் திரு வீர்சிங் நேக்கி ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இன்று ஜிப்மர் வளாகத்தில் தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். முன்னதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கரை சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி மனு கொடுத்தார். இக்கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதையும் சட்டப்பேரவையில் இது குறித்து பலமுறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் புதுச்சேரிக்கு 1500 முதல் 2000 கோடி ரூபாய் வரை கூடுதல் நிதி கிடைக்கும் என்பது குறித்தும், புதுச்சேரியை முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கான பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள இதனால் ஏதுவாகும் என்பது குறித்தும் மகஜரில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை செயலகத்தில் 15 அவை காவலர் பணியிடங்களை காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினருக்கு பணி மூப்பு அடிப்படையில் ஒதுக்க ஒப்புதல் பெறப்பட்டதைத் தொடர்ந்து இவர்களுக்கான பணி ஆணைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 22ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்புள்ள அரபிக்கடல் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 29 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மத்திய கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இன்று பீகார் மாநிலம் பாட்னாவில் தேசிய நீர்வழி பாதைகள் பற்றிய நாட்டின் முதலாவது ஆலோசனை பயிலரங்கை தொடக்கி வைத்தார். தேசிய நீர்வழி பாதைகளில் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்க 1 மாத காலத்திற்குள் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரசுக்கும் இடையிலான கூட்டாண்மை பொதுவான ஜனநாயக மாண்புகளை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு இன்று அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது.
நாட்டில் ஒவ்வொருவரும் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று குடியரசு துணைத் தலைவரை முதலமைச்சர் திரு ரங்கசாமி சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து மனு கொடுத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.